ஒரு விறகு எரியும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பு, அதனால் வரக்கூடிய ஒளி வந்து கண்டினியூஸாக வரும். அதில் ஃப்ரீக்வன்சியே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்கட் டைமண்டை அதில் ட்ரில் பண்ணி அதை வந்து மாலையாக போட்டுக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காக மட்டுமே சில பேர் இருக்கிறது ரொம்ப வருத்தமான உண்மை. இதுலேருந்து தான் அந்த காலத்தில் கடவுள் சிலைகளுக்கு போட்ட அழகு, அதுக்கப்புறம் அரசர்கள் அணிந்தது. ஆனால் இந்த ஆபரணங்கள்லாம் எப்பயுமேவா போட்டுட்டு இருக்க முடியாது. வெயிட்டு, வேல்யூ, ரைட்டா? ஒரு சாதாரண மனிதனோட நடைமுறை வாழ்க்கையில் அவ்வளோ ஆபரணங்களோட அவன் எங்கே பார்த்தாலும் போக முடியாது. ஸோ அதற்காக அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சின்ன அளவில் கட் பண்ணி அதை வந்து ஒரு ஆபரணமாக, அது எந்த உலோகத்தில் போடணும்? தங்கம். அதுதான் நோபல் மெட்டல். கண்டக்டிவிட்டி, வைப்ரேஷன், சவுண்டு, ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாத்தையுமே அது டக்குன்னு பாஸ் பண்ணும். பெஸ்ட் கண்டக்டர். அதில் நம்ம விரலில் போட்டுக்கணும். சரி, மோதிரமாக போட்டுறோம். ஆமாம், மோதிரமாக போட்டுக்கலாம். ஆனால் சில விஷயங்களை பெண்டன்ட்னா சின்ன டாலர், அதையே இங்கே போட்டுன்ட்டு அதை நாள் முழுக்க போட்டுக்கலாம். மோதிரமாக இருந்தால் ராத்திரியில் கட்டி வைக்கணும். அந்த கட்டம் வரும்பொழுது நான் சொல்கிறேன் அணியும் முறைகள், வாட் நாட் டு டூ, வாட் டு டூ, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு, ஆதிகால மனிதன் அலங்காரத்திற்காக கடவுள்களை மிகவும் அலங்காரமாக செய்து அதை பார்க்க வேண்டிய ஒரு இதில் இந்த கடவுள் சிலைகளை அலங்காரம் செய்வது வந்து மியர் ஒரு விஷுவல் ப்ளஷர், பார்வைக்கு மட்டும் அல்ல. சரி, பார்வைக்கு மட்டும் அல்ல, அதிலிருந்து நமக்கு அந்த எனர்ஜி நமக்கு வருது இல்லையா? அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போன தடவை கேட்டீங்க, ஒரு கல்லோட கலர் முக்கியமா இல்லை கண்ணோட தன்மை முக்கியமான்ட்டு. நான் சொன்னேன் ரூபிக்கும் கார்னெட்டுக்கும் வித்தியாசங்கள், வேற்றுமைகள், ஒற்றுமைகள் சொன்னேன். இப்போது நம்மளை சுற்றி இருக்கிற ரூம் வந்து ரொம்ப டார்க் கலரு, ஒரு பயங்கர கருநீலம் அல்லது பயங்கர பச்சை அல்லது பயங்கரமான சிவப்பு, இந்த 3 நிறத்தை நம்ம எடுத்துட்டா ஒவ்வொரு நிறத்திற்கும் சம்பந்தப்படுத்தி நம்மளுடைய மனநிலை மாறும். இந்த அட்மாஸ்பியரை மாற்றுங்கிறீங்க. அட்மாஸ்பியரே மாறிடும். ஒரு நிறத்துக்கு தன் மாதிரி நம்ம மனம் மாறுங்கிறீங்க. கண்டிப்பாக. ரொம்ப கரிய ஒரு டார்க் ப்ளூ கலர் நீங்கள் வச்சுருங்க, உங்கள் மனசே கொஞ்சம் டல் ஆகிடும். கண்டிப்பாக டல் ஆகிடும். ஒரு பிரில்லியண்ட்டான மனநிலையில் வந்து இருந்தீங்கன்னாக்கா அப்படியே டவுன் ஆயிரும். சரியா? இப்போ ஒரு நல்ல டீப் ரெட் கலர், நல்ல ஃபயர் மாதிரி ஃபுல்லாக அடித்து வைங்க. சாதாரணமாக இருக்கிறவங்க கூட வீராவேசத்தோட வீரியம் வந்துடும். சரியா? ஒரு பச்சை நிறத்தில் போடுங்க. அவங்க எதை பார்த்தாலுமே ரொம்ப ஓவர் பாசிட்டிவாக பேசிட்டு இருப்பாங்க. பச்சைக்கு பாசிட்டிவ் இருக்கு. ஆமாம், வளர்ச்சி. இது ஒரு இந்த நிறம் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த கல்லில் இப்போ நம்ம பச்சையை அடிக்கிறோம்னாக்கா அதுக்கெல்லாம் பட்டி பார்த்து ஏதோ பண்ணி ஒரு கலரை நம்ம ஜஸ்ட் ஒட்ட வைக்கிறோம். ஆமாம். ஆனால் இந்த இயற்கையான கற்கள் வந்து அந்த கல்லே அந்த கலரை உற்பத்தி பண்ணி நமக்கு தருது. அதே உற்பத்தி ஆகுது. ஸோ அதுக்கு வந்து இன்டென்சிட்டி ஜாஸ்தி, ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, வேவ் லெங்க்த்து ஜாஸ்தி. நான் போன தடவையே இன்டர்வியூவில் சொன்னேன், ஒரு ரூபியை வந்து ஒரு 25 மீட்டர் அந்தாண்ட வச்சு ஒரு லைட் அடித்தா கூட நமக்கு அந்த ரெட் கலரில் ஒரு சின்ன லைட் போட்ட மாதிரி தெரியும் அப்படின்ட்டு. அதோட வேவ் லெங்க்த் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணை வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ரீச் ஆகுது இல்லையா? அதே மாதிரி ஒரு கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் அந்த இயற்கையான ஒளி தான் கண்டினியூஸ் லைட். இப்போ இந்த நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, ஈவன் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் லைட்டு கூட லைட் இப்படி போயிட்டு தான் வருது. ஏன்னா கரண்ட் வந்து அந்த மாதிரி தானே வருது, ஆல்டர்னேட்டிவாக தானே வருது.
ஆனால் ஒரு விறகு எரியும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பு, அதனால் வரக்கூடிய ஒளி வந்து கண்டினியூஸாக வரும். அதில் ஃப்ரீக்வன்சியே கிடையாது. கிடையாது. ஓ சரி சரி. இப்போ இந்த மாதிரி செயற்கையான ஒளியில் நீங்கள் ஃபேனை சுற்றுனீங்கன்னா அது விட்டு 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 சுற்றுற மாதிரி இருக்கும். ஆமாம். நீங்களே கவனிச்சிருக்கலாம். ஆமாம். இதே பட்ட பகலில் ஒரு ஃபேன் சுற்றட்டும், அது கண்டினியூஸாக சுற்றுற மாதிரி தெரியும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னாக்கா, அந்த கடவுள் சிலை அதுவும் ஒரு கல். ஆமாம். அதில் அவ்வளவு திரவியங்கள்லாம் விட்டு அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ணி அந்த காலத்தில் வெறும் தீயினால் பொருத்தப்பட்ட விளக்கு. ஆமாம். சின்ன அகல் விளக்கு, எண்ணெய் விளக்கு தான். அதிலிருந்து வரக்கூடிய ஒளிப்பட்டு அதிருந்து அந்த எனர்ஜி நமக்கு வரும்பொழுது அவ்வளோ பலன் கலவையா. அப்போ யார் யாருக்கு எது எதெல்லாம் குறைபாடோ அது நிவர்த்தி ஆகிக்கும். ரைட்டா? கோயிலில் போய் சாமி அதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள், இந்த மாதிரி மருத்துவம் சம்பந்தமான எவ்வளவோ நூல்கள் அந்த காலத்தில் சமஸ்கிருதத்தில் இருந்த அந்த நூல்கள்லாம் பலவிதமான மருத்துவ சிகிச்சைகள் சொல்லியிருக்காங்க. பத்தியம், உணவு மூலமாக, இது சில மருந்துகள், சில இலை, சில பழச்சாறுகள், சில வாழ்க்கை முறைகள், சில கற்கள். அதிலே வந்துடுது. சரியா? சரி. ஸோ இப்படி ஆரம்பித்தது தான் இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம், தேய்ந்திருக்குன்னு சொல்லலாம், மாறி இருக்குன்னு சொல்லலாம். 3 விதமாயிடுச்சு. 3 விதமாயிடுச்சு. நம்ம ஞானிகள் கண்டுபிடிச்சது இப்போ மாறி இருக்கு, மாறிட்டே வருது. அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு மனிதன் மேலே இன்னொரு மனிதன் வைத்த ஒரு உண்மையான ஆதங்கம், ஒரு உண்மையான அக்கறை, தன்னை நம்பி தன்னை நாடி வர்றவங்களுக்கு வந்து சரியான பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷன் இருந்ததுனால அதெல்லாம் நேர்மையாக போயிட்டு இருந்துச்சு. சரி. இப்போ என்னை தேடி வா, என்னை தேடி வான்னு அட்வர்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு லெவல் நிலைக்கு. ரைட்டா? அப்படி வந்தவனை உள்ள லாக் பண்ணி வளைச்சி மாற்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எவ்வளவோ துறைகள் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ நம்ம மற்ற துறைகளை பற்றி பேச வேண்டாம். நம்மளுடைய கல், நம்மளுடைய ஜோதிஷம், அதோட நிவர்த்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காக மட்டுமே சில பேர் இருக்கிறது ரொம்ப வருத்தமான உண்மை. அவங்க பண்ணக்கூடிய சில வேலைகள்னால அவங்கள்ட்ட வந்து ஜனங்கள் போய் விழறதும் வருத்தமான உண்மை. ஆமாம். பணம் சம்பந்தப்படுறதை விட்டுருங்க, மனம் வர பாதிக்கப்படுது. ஏன்னா ஒரு நம்பி போய் இதை செய்யணும் செய்யின்னு சொல்றதுனால தான் ஒருத்தன் பண்ணான். கண்டிப்பாக இல்லைங்களா? இப்போ அழகுக்காக கோடி கோடியாக செலவு பண்ணுறவங்க, பெரிய பணக்காரங்க, அவங்க வந்து எனக்கு பெஸ்ட் குவாலிட்டி ரூபி நெக்லஸ் வேணும், அதில் வந்து ரூபி அண்ட் எமரால்டு வேணும், வைர நெக்லஸ் வேணும் அப்படின்னு கேட்டு போடுறவங்க அவங்கள விட்டுருங்க. அவங்க வந்து இந்த பலனுக்காக போடுறது இல்லை. அவங்கள்ட்ட காசு இருக்கு, அழகு, அந்தஸ்துக்காக போடுறாங்க. அந்தஸ்து அவங்க போய் பழகிற லெவலில் அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க. சரியா? இன்னுமே இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம். என்னன்னா இன்னுமே நார்த் இந்தியாவில் இந்த சேட்டுங்க இருக்காங்க இல்லையா, சேட்ஜி, மார்வாடி, அவங்க குடும்பத்துல எல்லாம் அன்கட் அண்ட் அன்பாலிஷ்டு, நம்ம பெரிய பெரிய கல்கண்டு இருக்கு அந்த சைஸ்ல, கண்ட ஷேப்ல, ஆமா எப்படி வேணாலும் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்கட் டைமண்டை அதில் ட்ரில் பண்ணி அதை வந்து மாலையா போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் என்ன, ஒரு மாலை வந்து கோடிக்கணக்கில் வரும் போகும் அந்த அளவுக்கு. ஆமாம். என்ன சும்மா இத்தினூண்டு டைமண்டுக்கு நம்ம அவ்வளோ கொடுக்குறோம். அதெல்லாம் அன்கட் அண்ட் பாலிஷ்டு எல்லாம் வாங்கி ட்ரில் பண்ணி உள்ள போட்டுக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரிலாம் விற்கிறது விற்கிறேன். அதெல்லாம் வெளியில் பப்ளிக்கில் வந்து ஒரு கடையில் வச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க பாட்டு அந்த குடும்பம் வந்து இன்னார்ட்ட போகும், அவங்க வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க. சரி, அது நம்பிக்கையாக இருக்கும், அதை வாங்கிட்டு வருவாங்க.
அந்த மாதிரி குடும்பங்களுக்குள்ள தான் அதெல்லாம் போட்டுட்டு போவாங்க. ஓ, வேற பொது இடத்துல போட மாட்டாங்க. பொது இடத்துல எல்லாம் போட்டுலாம் போக மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்ச குடும்பங்கள் நிறைய இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனால் அதெல்லாம் சதா சர்வ காலமும் அந்த ஃபங்க்ஷன்லலாம் போய் போட்டுன்னு இருக்க மாட்டாங்க. எல்லாம் போட்டுட்டு போவாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் எல்லாம் கழிச்சிட்டு கடைசியில் அதையெல்லாம் கழட்டி வச்சுப்பாங்க. ஏன்னா பத்திரம் இல்லை, வெயிட்டு. ஓ, அவ்வளோ வெயிட் இருக்குது. அதுக்கப்புறமாக எல்லாம் திரும்ப போட்டுன்ட்டு இப்போ சாப்பிடும்போதெல்லாம் அதெல்லாம் போட்டுன்னு சாப்பிட்றது வேஸ்ட். ஓ, வேஸ்ட். அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்த இந்த கல் அணியும் பழக்க வழக்கங்கள், பழக்கம். ஆமாம், முதல்ல வந்து பக்தி, அதுக்கும் அப்புறமாக அழகு, அலங்காரம், ஆடம்பரம், அந்தஸ்து, அதுக்கு அப்புறமாகத்தான் தேவை. யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்து. அப்போ அந்த காலத்தில் வந்து இருக்கக்கூடிய ஜோதிஷர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து இன்னென்ன மாதிரி குறைபாடா, இன்னென்ன காரியங்கள் தடைப்படுதா, இதுக்கு குழந்தை பிறக்கலையா, திருமணம் ஆகவில்லையா, படிப்பு ஏறலையா, ஒரு கலை வராம இருக்கா உனக்கு, இந்த மாதிரி மனநிலையை ஒரு சமுதாயத்துல போய் மேடையில போய் பேசக்கூடிய ஒரு எபிலிட்டி இல்லாம இருக்கியா, இதுக்கெல்லாம் இதை போட்டுக்கோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னு பிரிஸ்கிரைப் அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து சொன்னதை இப்போ நடைமுறையில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஐ திங்க் இந்த கேள்விக்கு நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.